அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரகன் பிரார்த்தனா சேனல். புயல் மழையெல்லாம் முடிஞ்சு மீன் இன்றைக்கி தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. காணாத்தை, அதில் வஞ்சரமா? வஞ்சரம். இது தேங்காய் பாறையா? இந்த புயலே என்ன கரை கிடக்கலையே, கடல்லே தானே இருக்கான். பாம்பே பக்கம் போதான் இந்த புயல் கிடக்காம போயிட்டுருக்கு. போய் இங்கே வந்து ஆறி அப்படியே கடலில் போயிட்டே இருக்கான். பாம்பே போய் போட்டெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை? காற்றடிச்சா? ரொம்ப காற்றடிச்சாதான்ல? ஒன்றும் இல்லை, தேவை ஒன்றும் இல்லை. ரொம்ப காற்றுனா போட்டோட போட்டு மோதிக்கும். அம்மா காற்று எடுக்கல இல்லை. ஆமாம், மழை தான் அதிகம். வந்து அங்கே பக்கம் தானே கடலூர், கொஞ்சம் அங்கேயுமே அதிக காற்று இல்லை, மழை அதிக. மழையால் தான் இப்போ திருவண்ணாமலை மலை மற்ற கல் சரக்கி வந்ததுக்கு. ஆமாம், அது மலை அடிவாரத்தில் வீடு இருந்திருக்கு, மண் சரிஞ்சிட்டு வந்துருச்சு. அந்த பாறை உருண்டுட்டு வருமா அடிக்கடி. இப்போ மண்ணாவே சரிஞ்சிட்டு வந்து அப்படியே வீட்டை மூடிடுச்சு. வீட்டின் கீழே போய் வீடு கட்டுதோ. மலையாச்சே, எட்டால் கட்டுவோம்னா கட்டுதோ. இந்த மீன் என்ன மீன்? பாறை, மித்த பாறை. மித்த பாறையா? புயல் அடித்தா வீட்டில் ரெஸ்ட் உங்களுக்கு. இப்போ கடலுக்கு போகலண்ணா, நான் மீன் எடுத்துகிட்டு வர மாட்டேன். நான் நேற்று ஓரா மீனும் இறாவும் தான் எடுத்து வந்தேன். கடலுக்கு போகலன்னா மீனை மட்டும் வாங்க மாட்டேன். இங்கே உங்களுக்கும் ரெஸ்ட் வேணும்ல. ரெஸ்ட்டு இருக்கிறத விடு, நம்ம மீனை ஏன் போய் கண்ணா பண்ணான்னு வாங்க. இந்த வயது ரத்தம், அந்த மீனுன்னா ரத்தமே வராது. ஆமாம் ஆமாம், அப்படியே வெளுத்து வேறுனு போய். இது எத்தனை மணிக்கு போட்டு போகும்? நைட்டு போய் காலையில் 3:30க்கெலாம் வந்துடும். நீங்கள் 4 மணிக்கு போகிறது? 3:30க்கெலாம் போடும். 5 மணிக்கெலாம் வாங்கிடும். இந்த மழையில் வந்து வீட்டை சுற்றி நிறைய தண்ணி நிற்கும். அந்த தண்ணியில் வந்து நிறைய மீன், நண்டு இருக்கும். அதில் நண்டு பாருங்கள், ஒன்று வீடு தேடி வந்திருக்கு. அதை வந்து ஒரு ஒரு ஆச்சரியமாக வந்து பாப்பாலாம் பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டுட்டோம். எப்படி கொடுக்க தூக்கிட்டு இருக்குது பாருங்கள் அது. அப்புறம் தள்ளி விட்டோடனே போயிடுச்சு, தானாகவே தண்ணிக்கு நகர்ந்து போயிடுச்சு. மழையில் இப்படி தான் இருக்கும், பக்கத்தில் வெள்ளம் வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் வந்து பொம்மை நாய் வச்சு பசங்க வந்து நெஜ நாய்க்கிட்ட வந்து ஏமாற்றிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அது கொடுக்குற பிஸ்கட்டை இதுக்கும் கொடுப்போம். அப்போ நம்ம டெய்லி நம்ம சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு போட்டியாக யாரோ 2 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி அது என்ன பண்ணுதுன்னு ரியாக்ஷன் பார்த்துட்டு இருந்தாங்க. பிரார்த்தனா வந்து நம்ம யாரோட அது புதுசாக வந்திருக்கா, நம்மளோட பிஸ்கட்லாம் வாங்கி போட்டி போட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குதுமான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்ததுங்க. ஒரு ரியாக்ஷன் ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்துச்சு, அந்த பொம்மை நாய்க்குட்டியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பாப்பாலாம் விளையாண்டுட்டு அப்புறம் 2 பேருக்கும் வந்து தலை சீவி விட்டுட்டு இருந்தேன். குளிச்சுட்டு அப்படியே இருந்தாங்க. நல்லா 2 பேருக்கும் தலையெல்லாம் எண்ணெய் தடவி நல்லா சீவி விட்டுட்டு இருந்தேன். மழையினால லீவ் விட்டுருந்தாங்க அந்த டைம் தான். அதனால் நல்லா தலை சீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் விளையாடுங்கன்னு சொல்லி சீவி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீட்டு வேலைகளை வந்து பார்க்கணும். இப்படி தான் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோம் லீவ் டேஸில். எங்களோட வேலைகள் எல்லாம் பொறுமையாக அவங்களுக்கு தலை சீவதெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து லேட்டாக சமைக்க போகணும். ஸ்கூல் டேஸ்னால் காலையிலே சமையல்லாம் முடிஞ்சிடும், நமக்கு பகலில் மற்ற வேலைகள் தான் இருக்கும். ஆனால் லீவ் நல்லா சமையலுக்கு மட்டுமே தான் நமக்கு ஃபுல் டேஸ் போகிற மாதிரி இருக்கும். காலையில் சமைக்கிறது, மதியானம் சமைக்கிறது, நைட்டு சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தலையெல்லாம் சீவி விட்டுட்டு இனிமேல் தான் சமையல் வேலையை பார்க்கணுன்னு சொல்லி நான் கிச்சனுக்கு வந்தேன். வந்துட்டு அப்படியே இருக்கிற எல்லாத்தையும் பொருள்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன்.
சாதம் வந்து வெந்துட்டுருக்குது. அதை வந்து பக்கத்து ஸ்டவ்வில் மாற்றி வச்சுட்டு அப்புறம் குழம்பு தாளித்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளித்து விட்டுருந்தேன். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சம் வடவம்லாம் சேர்த்து நான் மீன் குழம்பு தாளித்து விட்டுட்டு இருந்தேன். பாப்பாவும் நான் வந்து கிளறம்மா அப்படின்னு சொல்லி கூடவே வந்து நின்று செஞ்சிட்டு இருந்தாங்க. லீவ் நாள்னால் அப்படி தான் பாப்பா கூடவே வந்து எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அப்புறம் சாதம் வெந்துருச்சு, சாதம் வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வேலையை பார்க்கலாம். கூடவே வந்து பாப்பா வந்து மிளகாத்தூள் போடுறது, கரண்டி போட்டு கிண்டுறது எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாடியில் புளி காலியாகிடுச்சு. சரி, புளி எடுத்து நம்ம ஃபில் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். காலியாகிறதுலாம் அந்த டைம் வந்து நமக்கு தெரியும். அப்பப்போவே நம்ம சைடில் அந்த வேலையை கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்து ஜாடியெல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் மீனும் வந்து மசாலா தடவி ஊற வச்சுருந்தேன். அதையும் வந்து வறுத்துக்கலாம். வறுத்த மீன் தான் பசங்க வந்து சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும். குழம்பு மீன் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்காகவே நான் மீன் வந்து வறுத்து கொடுத்துருவேன். நாங்கள் வந்து குழம்பு மீன் தான் சாப்பிடுவோம், எங்களுக்கு அதுதான் பிடிக்கும். குழம்புல கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இதுமாதிரி மீன் போட வேண்டியது தான். திட்டமாக கொதித்து வந்துருச்சு பாருங்கள், நல்ல திக்னஸாக. அப்படியே மீன் போட்டு கொதிக்க வச்சு இறக்க வேண்டியது தான். என்ன தான் நல்ல மீன் நம்ம பார்த்து முள் இல்லாமல் வாங்கினாலும் பசங்க வந்து வறுத்த மீன் தான் கேட்குறாங்க. குழம்பு மீன் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்காகவே தான் வறுத்த மீன். அதுக்கப்புறம் லீவ் நாள்னால் பாப்பா வந்து இது மாதிரி தான் பொம்மையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பெட்டை ரெடி பண்ணி கிச்சன்லாம் செட் பண்ணி அழகாக வீட்டுக்குள்ளேயே விளையாண்டுட்ருப்பாங்க. இப்படி தான் லீவ் நாளில் எங்களோட வீட்டு வேலைகள்லாம் போயிட்டுருக்கோம். பசங்களும் இப்படி தான் விளையாண்டுட்ருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.